காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஜனவரி 24ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வை பார்க்க போகிறோம். தினமணி செய்தித்தாளில் 7 முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. அந்த 7ஐயும் பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன தகவல் இருக்கோ அதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்ளீட்டான ஃபுல்ஃபில் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, இன்றைய ஃபஸ்ட்டு நடப்பு நிகழ்வை பாருங்கள். இந்தியாவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம், இதற்கான பதில் தமிழ்நாடு 3ஆம் இடத்துல இருக்குது. பசுமை எரிசக்தியில் நம்ம 3ஆம் இடத்துல இருக்கோம். தகவல் துளிகளை பார்க்கலாம். காற்றாலை மின் உற்பத்தியில் 2ஆவது இடத்துல இருக்கோம். சூரிய மின் உற்பத்தியில் 4ஆவது இடத்துல இருக்கோம். ஸோ நல்லா பாருங்கள், காற்றாலை உற்பத்தியில் நம்ம செகண்ட் பிளேஸு, பசுமை எரிசக்தியில் 3, சூரிய மின்சக்தியில் 4ஆவது இடத்துல இருக்கோம். பசுமை எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க தமிழ்நாடு 2030 இலக்காக வச்சிருக்கு. அடுத்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற தகவல். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் SECIன்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடில்லியில் இருக்குது. இந்தியாவில் அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் அப்படின்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான். அதிகமான காற்றாலை இருக்குது. காற்றாலை உற்பத்தியில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட் பிளேஸ்னு பார்த்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகத்துடைய ஒரே பகுதியில் அதிக காற்றாலை கொண்ட பெரிய பண்ணையாக இருக்கிறது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாமா? அடுத்தது பாருங்கள், 2வது நடப்பு நிகழ்வு. எந்த நாட்டு அரசு தொடக்க கல்வியில் எண்ம கற்றல் பயன்பாட்டை குறைக்க முடிவு செய்துள்ளது? டிஜிட்டல் வழியாக எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வேணாம்ப்பா, நம்ம பழையபடி புத்தகம் பேனா அப்படி போயிடுவோம் அப்படின்னு மாறி இருக்காங்க. இதற்கான பதில் டென்மார்க் நாடு தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சரி, இது சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம பார்க்கலாம். இதுதான் முக்கியம். இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பிரிவு 24 என்ன சொல்லுதுன்னா, 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. சட்டப்பிரிவு 45 என்ன சொல்லுதுன்னா, 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்குது. ஸோ பார்த்துக்கோங்க, 24 என்பது அவங்கள வேறு எந்த வேலையிலும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது. 45 என்பது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. 2002 86வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். 2002 86வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிவு 45 இருக்குங்க இல்லைங்களா, இந்த 45வது பிரிவை திருத்தி அதுலேருந்து புதியதாக 21A அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. 21A இதை உருவாக்குனாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மாநில அரசுகள் முன்பருவ மழலியர் கல்வியை 6 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் 21A. புரியுதுங்களா? அதாவது 45 பிரித்தாங்க. எப்போ? 2002 86வது சட்ட திருத்தத்தின்படி பிரித்தாங்க. 21Aங்கிறது உருவாக்குனாங்க. 21A என்பது 6 வயது வரை இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வியை வழங்குவது மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசுடைய பொறுப்பு. அடுத்த நடப்பு நிகழ்வை பார்க்கலாமா? தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அளிக்கும் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இப்போ நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் 2010 செப்டம்பர் 7ஆம் தேதி தான் கொண்டு வந்திருக்காங்க. 2010 செப்டம்பர் 7 தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு முறையை பற்றி ஸ்கூல் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. நாமளே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பேன். சரி, அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாங்களா? அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இப்போ பேரை மாற்றிட்டாங்க. அதாவது இப்போ சொல்லியிருக்காங்க, வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு பேரை மாற்ற முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இதை பற்றி நம்ம பேசுகிறோம். விடையை பார்க்கலாங்களா? விடை 2006 தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2006. அடுத்து தகவல் துளிகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005 ஆகஸ்ட் 25 சட்டமாக இயற்றப்பட்டது. இயற்றப்படும் பொழுது மகாத்மா அப்படிங்கிற பேர் இல்லை. 2009 தான் மகாத்மா காந்திங்கிற சொல்லானது முன்னாடி இணைக்கப்பட்டது. ஆர்டிக்கல் 41
அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேலையின்மை, முதுமை, நோய், இயலாமை போன்றவற்றுக்கு அரசு உதவி வழங்க வேண்டும். முதுமையில் ஒருத்தங்க வாடுறாங்க, நோயால் வாடுறாங்க, வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அரசாங்கம் உதவி செய்யணும். இங்கே பாருங்கள், வேலையின்மை, வேலை இல்லைன்னா அரசாங்கம் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி 41 பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் இருக்குது. அடுத்து பாருங்கள், 2016 ஜூன் மாதத்தில் புவிசார் குறியீடுதல் முறை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. அதாவது அட்டனன்ஸ் வந்து அங்கேருந்தே லொக்கேஷனை வச்சு அட்டனன்ஸ் போடுவாங்க. அதான் இது. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாங்களா? அடுத்த நடப்பு நிகழ்வை பாருங்கள். அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் உள்ள ரோஸ் தீவிற்கு யார் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? அந்தமான் நிக்கோபர் தீவு, அதில் கிட்டத்தட்ட 572 தீவுகள் இருக்குது. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்ப்போம். இதற்கான பதில் நேதாஜி அவருடைய பேர் தான் சூட்டப்பட்டிருக்கு. ரோஸ் தீவுக்கு நேதாஜி பேர் வச்சுருக்காங்க. 2018 அந்த பேர் வச்சாங்க. 2018 நேதாஜியுடைய பிறந்த தினத்தை பராக்கிரம தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஜனவரி மாதம் 23 அவர் பிறந்திருக்காரு. இப்போ 23 வந்து பார்த்திங்கன்னா 130வது பிறந்த தினம். சரி, அடுத்து ரீசெண்டாக வேறு என்னென்ன பேரை மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2024 அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரம் போர்ட் பிளேயர், அதனுடைய பேரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போயும் போர்ட் பிளேயர்னு படிச்சிடாதீங்க, இப்போ அதுக்கு பேர் வந்து ஸ்ரீ விஜயபுரம். அடுத்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஆளுநர் மாளிகையை ராஜ்பவன் சொல்லுவோம் இல்லையா, அதை லோக் பவன், மக்கள் பவன் அப்படின்னு மாற்ற இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. கரண்ட்டு அஃபேர்ஸு. அடுத்து நம்ம அந்தமான் நிக்கோபர் தீவை பார்த்துடலாங்க. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, 10ஆம் வகுப்பில் இருக்குது. அந்தமான் நிக்கோபர் தீவில் மொத்தம் 572 தீவுகள் இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எப்படி உருவாயிருக்குன்னா, பூமியுடைய உள் இயக்கு விசை மற்றும் எரிமலையால் உருவாயிருக்கு. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய செயல்படும் ஒரே ஒரு எரிமலை எங்கே இருக்குன்னா, பாரன் தீவு எரிமலை. அது அந்தமான் நிக்கோபர் தீவில் தான் இருக்குது. அந்தமான் நிக்கோபர் தீவின் பரப்பளவு 8249 சதுர கிலோமீட்டர்கள். அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். அடுத்த தகவலை பார்க்கலாங்களா? அடுத்த கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள். 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிப்பது குறித்து ஆலோசிக்க குழு அமைத்துள்ள மாநிலம். இதற்கான பதில் ஆந்திரா மாநிலம்தான் இந்த குழுவை அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தகவல் துறையில் பார்க்கலாமா? ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் பார்த்துருவோம். திட்டம் கிடையாது, ஒரு இயக்கம். பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கிற இயக்கம், இளமையை காப்பாற்று இயக்கம். யார் உருவாக்கியிருக்காங்க? கைலாஷ் சத்யார்த்தி உருவாக்கியிருக்காங்க. 2014 அமைதிக்கான நோபல் பரிசு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இயக்கம் மூலமாக 86,000 குழந்தைகளை மீட்டிருக்காங்க. 1998 80,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பு அப்படின்னு நடத்தியிருக்காரு. அடுத்து ஒரு டால் ஃப்ரீ நம்பரு 1098, இது தேர்வில் கேட்டிருந்தாங்க. இந்தியாவுடைய முதல் 24 மணி நேர கட்டணமில்லாத தொலைத்தொடர்பு சேவை தான் 1098. இது தேர்வில் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்த நடப்பு நிகழ்வை பார்க்கலாமா? கடைசியான நடப்பு நிகழ்வுங்க. எந்த நாட்டில் நாடாளுமன்றத்தின் கீழவை 3 மாதத்தில் கலைக்கப்பட்டுள்ளது? நாடாளுமன்றத்துடைய கீழவையை கலைச்சிருக்காங்க, 3 மாதத்தில் கலைச்சிருக்காங்க. இதற்கான பதில் ஜப்பான் நாட்டில் தான் கலைச்சிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க. ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் சனே தகாய்ச்சி. இதை கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் சனே தகாய்ச்சி. சரி, வேறு என்ன தகவல் இருக்குன்னா, இந்த அவசர நிலையை பற்றி 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 விதமான அவசர நிலைகள் இருக்குது. தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி சார்ந்த அவசர நிலை. தேசிய அவசர நிலைனா 352, மாநில அவசர நிலைனா 356, நிதி சார்ந்த அவசர நிலைனா 360. சரி, இதில் பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை இந்தியாவில் இது வரைக்கும் 3 முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு. 1962, 1971, 1975 3 முறை பண்ணியிருக்காங்க. மாநில அவசர நிலைங்கிறத நிறைய முறை பயன்படுத்தியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டைம் பயன்படுத்தப்பட்டது பஞ்சாபில் 1951 பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாநில அவசர நிலையை அதிகபட்சமாக எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம்னா 3 வருஷம் வச்சுருக்கலாம். அடுத்தது நிதி சார்ந்த அவசர நிலை, இது வரைக்கும் இந்தியாவில் அமுல்படுத்தப்படவில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நடப்பு நிகழ்வையும் பார்த்துட்டோம், நமக்கு தேவையான தகவலையும் பார்த்துட்டோம். இதே மாதிரி ஜனவரி 25 அதுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.